Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து conducting system of the heart. So இது வந்து cardiovascular systemோட செகண்ட் டாபிக். இது வரைக்கும் நம்ம anatomy and physiology of the heart பத்தி பார்த்திருக்கோம். So இன்னைக்கு நம்ம conducting system of the heart பத்தி நம்ம பார்க்கலாம். So இது வந்து just brush up பண்றதுக்காக நான் வந்து அந்த diagrams மட்டும் கொடுத்திருக்கேன். So இதுதான் வந்து structure of the heart. இந்த ஹார்ட்ல வந்து இந்த superior and inferior vena cava இந்த ரெண்டு வழியா உடம்புல உள்ள எல்லா deoxygenated blood அதாவது கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற blood வந்து இந்த superior and inferior vena cava கேரி பண்ணி அதை இந்த ரைட் ஏட்ரியம்க்கு கொண்டு வருது. ஸோ இந்த ரைட் ஏட்ரியம்ல இருந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் அல்லது ரைட் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ்னு சொல்லுவாங்க. இந்த வால்வ் வழியா எங்கே வருது? ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. ஸோ எல்லா இதுவுமே இங்கேருந்து பம்ப் ஆகி எங்கே போகுதுன்னா ரைட் அந்த லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி. ஸோ இதில் வந்து லங்ஸுக்கு வந்து பியூரிஃபிகேஷனுக்காக வந்து போகுது. ஓகே, ஸோ அங்கே போகிற பிளட் இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் எல்லாமே பியூரிஃபை ஆகிடுது லங்ஸில். ஸோ லங்ஸ்லேருந்து திருப்பி பியூரிஃபை ஆகி எல்லாமே இந்த 4 பல்மனரி வெயின்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது ரைட் அந்த லெஃப்ட் பல்மனரி வெயின்ஸ் எல்லாமே இங்கே தான் ஓப்பன் ஆகும். இந்த பல்மனரி வெயின்ஸ் வழியமாக இந்த லெஃப்ட் ஏட்ரியத்துக்கு வந்து வருது. ஸோ லெஃப்ட் ஏட்ரியம்லேருந்து அங்கேருந்து ட்ரைகஸ்பிட் வால்வ் வழியாக இங்கே இருக்குல்ல, இந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் வழியாக எல்லாமே லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வருது. ஸோ இங்கேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வழியாக எல்லாமே வந்து அயோட்டா, இட் இஸ் த பிக்கஸ்ட் ஆர்ட்ரி, இட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்ட்ரி. ஸோ இது வந்து ஆர்ச் ஆஃப் த அயோட்டா இது ஆர்ச் மாதிரி இருக்கிறதுனால ஆர்ச் ஆஃப் அயோட்டா. ஸோ இது வழியாக எல்லா பாடிக்கும் வந்து போகுது. ஓகேயா, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அனாட்டமி ஆஃப் தி ஹார்ட். ஓகேயா, ஸோ இது வந்து உங்களுக்கு புரியல, உங்களுக்கு டீட்டெயில்டாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கிளியராக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அது வழியாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து என்னென்னா பிளட் வந்து எந்த மூலியமாக ஃப்ளோ ஆகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இன்ஃபீரியர் அந்த சுப்பீரியர் வீன கேவா வழியாக ஏட்ரியம் வருது, அங்கேருந்து வென்ட்ரிக்கல் வருது, அங்கேருந்து இந்த பல்மனரி ஆர்ட்ரிக்கு ரெண்டு ரைட் அண்ட் லெஃப்ட் பல்மனரி ஆர்ட்ரி வழியாக போகுது. ஸோ திருப்பி பேக் எல்லாமே பியூரிஃபை ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து எல்லாமே லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வருது, அங்கேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து அங்கேருந்து அயோட்டா வழியாக எல்லாமே எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் வந்து போகுது. ஓகே, ஸோ இந்த நான் இப்போ சொன்னேன்ல எல்லாமே சொன்னேன் உங்களுக்கு ஹார்ட்டில் வந்து என்ன சர்க்குலேஷன் நடக்குதுன்னு. ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட் எங்கேருந்து வருதுன்னு சொன்னேன்ல, அதே தான் இந்த டயக்ராமாக கொடுத்துருக்கேன். ஸோ பாடியிலேருந்து எல்லாமே இங்கே வந்து ஏட்ரியம்க்கு வந்து வென்ட்ரிக்கலுக்கு வந்து அங்கேருந்து பியூரிஃபிகேஷனுக்காக எல்லாமே லங்ஸ்க்கு போகுது. ஸோ அது சொன்னேன்ல, லங்ஸ்க்கு போயிட்டு லங்ஸ்லேருந்து பியூரிஃபை ஆன பிளட் எல்லாம் திருப்பியுமே வந்து ஹார்ட்டுக்கு வருது. ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் பியூரிஃபைட் பிளட் வந்து இருக்குது. ஸோ அங்கேருந்து என்ன சொன்னேன், எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் போகுதுன்னு சொன்னேன். ஸோ பாடி பார்ட்ஸில் எல்லாமே போயிட்டு எல்லாமே யூஸ் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து ஆக்சிஜன் எல்லாமே எடுத்துகிட்டு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற பிளட் எல்லாமே வந்து என்னாகும், திருப்பி எல்லாமே வந்து ஹார்ட்டுக்கு பியூரிஃபிகேஷனுக்காக வரும். இது வந்து ஒரு சைக்ளிக் ப்ராசஸ் மாதிரி. ஸோ நம்ம பாடியில் நடக்கிற இந்த சர்க்குலேஷன் இதெல்லாமே வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து சொல்லுவோம். இதில் வந்து லங்ஸில் நடக்கிறது எல்லாமே வந்து பல்மனரி சர்க்குலேஷன். ஓகே, ஸோ ரெண்டு சர்க்குலேஷன் பாடியில் இருக்குது, சிஸ்டமிக் சர்க்குலேஷன், பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ லங்ஸில் நடக்கிறது வந்து பல்மனரின்னு சொல்லுங்கள், பாடியில் நடக்க சிஸ்டமிக். ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் அபவுட் தி ஹார்ட். ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷன் இது வந்து இந்த இன்ட்ரொடக்ஷன் வந்து கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட் பற்றி. ஹார்ட் வந்து எப்படி பம்ப் ஆகுது அதுதான் வந்து கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட். ஓகேயா, ஸோ த ஹார்ட் இஸ் ஹேவிங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆட்டோ ரிதமிசிட்டி. ஸோ ஆட்டோனா என்னென்னு சொல்லுவோம், நம்ம எதுவுமே தானாக இயங்குறதா இருந்தால் நம்ம அதை வந்து யாருமே மேனுவலாக போய் நீ அது இப்படி பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க வேண்டாம், அதுவே தானாகவே வந்து ஆட்டோவாக. ரிதமிசிட்டினா என்னென்னா ஒரு ரிதம் பீட் இருக்கும் அதில், அது வந்து ப்ராப்பராக ஒரே மாதிரி தான் லப்டப், அதுதான் வந்து ஹார்ட்டோட சவுண்ட். ஸோ இந்த மேனரில் அது வந்து ப்ராப்பராக அப்படி அடிச்சுட்டே இருக்கும். ஓகே, ஸோ அது வந்து தப்பாக மாறி டப் லப் அந்த மாதிரியெல்லாம் அடிக்காது, அதோட சவுண்ட் வந்து எப்படியோ அந்த ரிதமில் அடிச்சுட்டே இருக்கும். ஓகேயா, ஸோ இட் மீன்ஸ் தட் த ஹார்ட் ஜென்ரேட்ஸ் இட்ஸ் ஓன் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் and beats independently of nervous or hormonal control. That is, it is not dependent on external mechanisms to initiate each heartbeat. ஸோ இதில் வந்து என்ன மீன் பண்ணியிருக்குதுன்னா வந்து ஓன் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். ஸோ ஆட்டோ ரிதமிசிட்டி எப்படி அந்த ஆட்டோ ரிதமிசிட்டி வருதுன்னா
அது வந்து தானாகவே வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து ஹார்ட்டில் வந்து இருக்குது. ஸோ அதனால அது தானாகவே வந்து பீட் பண்ணிக்குது. ஓகேயா? ஸோ இது வந்து இண்டிபெண்ட்லி ஆஃப் நர்வஸ் அண்ட் ஹார்மோனல், இதில் வந்து நர்வஸ் கண்ட்ரோலும் இருக்குது, ஹார்மோனஸ் கண்ட்ரோலும் இருக்குது, இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ், இந்த 3 இதுவும் சேர்ந்து தான் நம்ம வந்து ஹார்ட் வந்து பீட் ஆகுது. ஓகேயா? இட்ஸ் நாட் டிபெண்ட் ஆன் எக்ஸ்டர்னல் மெக்கானிசம். ஸோ நான் அதே சொன்ன மாதிரி வேறு எந்த மெக்கானிசமும் அது இனிஷியேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, அதுவே தானாகவே இயங்கிக்கும். ஓகேயா? இட் இஸ் சப்ளைட் வித் போத் சிம்பத்தட்டிக் அண்ட் parasympathetic nerve fibers which increase and decrease respectively the intrinsic heart rate. ஸோ அதுக்கு வந்து நான் சொன்னபடி சிம்பத்தட்டிக் அண்ட் parasympathetic nerve fibers வந்து அதுக்கு வந்து சப்ளை இருக்குது. ஓகேயா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குதுல்ல, ஸோ இந்த மாதிரி சிம்பத்தட்டிக் அண்ட் parasympathetic nerves வந்து சப்ளை வந்து நம்ம ஹார்ட்டுக்கு வந்து இருக்குது. ஓகேயா? ஸோ இதனால் ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம். பட் ஹார்ட் வந்து தானே பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த நர்வ்ஸ் மூலயமா இல்லை ஹார்மோனல்ஸ் மூலயமா என்ன ஆகும், இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். ஓகேயா? ஏற்கனவே பீட் ஆகிட்டுருக்க ஹார்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸும் பண்ணலாம். The heart beat when all cardiac, neural and hormonal inputs are removed. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நர்வ் ஃபைபர்ஸ், இந்த ஹார்மோன் எதுவுமே இல்லாமல் கூட ஹார்ட் பீட் ஆகிட்டே தான் இருக்கும். எதனால? இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்னால, அதோட ஓன் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்னால பீட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த சிம்பத்தட்டிக் அண்ட் parasympathetic nerve ஃபைபர்ஸ்னால ஹார்ட் பீட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். இது நல்ல கான்செப்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே? The heart responds to a number of circulating hormones which includes adrenaline, epinephrine and thyroxine. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் இந்த நம்ம பாடியில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க இந்த ஹார்மோன்ஸ் மூலயமா கூட நம்ம பீட் வந்து ரெஸ்பாண்ட் ஆகும், அதுக்கு வந்து சேஞ்ச் ஆகும், ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகேயா? Small groups of special neuromuscular cells in the myocardium initiate and conduct impulses which coordinates and synchronizes the contraction of the heart. So நம்மளோட ஹார்ட்டில் மயோகார்டியம் லேயர்ஸ் ஆஃப் த ஹார்ட்டில் வந்து பெரிகார்டியம், எபிகார்டியம், மயோகார்டியம் இருக்குல்ல, அந்த மயோகார்டியமில் கொஞ்சம் நியூரோமஸ்குலர் செல்ஸ் இருக்குது. ஓகேயா? அந்த செல்ஸ் மூலயமா இந்த ஹார்ட்டோட பீட்டோட கண்ட்ராக்ஷன் அதெல்லாமே வந்து இனிஷியேட் பண்ணிக்கும். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். நீங்கள் இது வந்து கண்டக்டிங் சிஸ்டம் பற்றி. ஸோ இது நம்ம ஃபர்தராக எப்படி வந்து மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த டயக்ராம் வந்து என்னென்னா, ஏட்ரியல் டீபோலரைசேஷன், ஏட்ரியல் ரீபோலரைசேஷன் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இந்த வேர்டை நம்ம அடிக்கடி பார்க்க போகிறோம். நான் அப்படின்னா என்னென்னு வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இந்த டயக்ராம் வச்சு, அதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஏட்ரியல் டீபோலரைசேஷன் பிகின்ஸ். ஸோ ஏட்ரியல் டீபோலரைசேஷன்னா என்ன ஆகுதுன்னா, ஹார்ட் வந்து கண்ட்ராக்ட் சுருங்க ஆரம்பிக்குது. ஓகேயா? எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்கி ஃபஸ்ட்டு வந்து மேலேருந்து அப்படியே சுருங்க ஆரம்பிக்குது. ஓகேயா? ஸோ ஏட்ரியல் டீபோலரைசேஷன் கம்ப்ளீட். ஸோ கம்ப்ளீட்டாக ஹார்ட் வந்து சுருங்கி முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது என்ன ஆகுது, வென்ட்ரிக்கல் டீபோலரைசேஷன் பிகின்ஸ், ஏட்ரியல் ரீபோலரைஸ்னால் திருப்பி அதோட பழைய நிலைமைக்கு வர்றது, டீபோலரைசேஷன்னா வந்து சுருங்க ஆரம்பிக்கிறது. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே சுருங்கிறதுனால என்ன ஆகுது, மேலே இருக்கிற பிளட்டு இந்த 2 சைடில் இருக்கிற பிளட்டும் வந்து கீழே இருக்கிற பார்ட்ஸ்க்கு வந்து வந்துடுது. இங்கே தனியாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ரைட் சைட் தனியாக, லெஃப்ட் சைட் தனியாக அப்படி சுருங்காது. மேலே தட் மீன்ஸ் ஏட்ரியம் எல்லாம் வந்து தனியாக சுருங்கும், கீழே வந்து வென்ட்ரிக்கல்ஸ் வந்து தனியாக சுருங்கும். ஓகேயா? ஸோ அதனால தான் ஏட்ரியல்னு கொடுத்துருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஏட்ரியம் மேலே இருக்க இந்த ஏட்ரியா வந்து டீபோலரைஸ் ஆகுது. ஓகே? ஸோ இது கீழே வந்து இதாக போகும்போது, தட் மீன்ஸ் கீழே வந்து நமக்கு ஷ்ரிங்க் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, மேலே வந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. ஸோ ரீபோலரைஸ், ரீ மீன்ஸ் பழைய நிலைமைக்கு திரும்புறது, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டீபோலரைஸ்னால் வந்து ஸ்டார்ட் டு கண்ட்ராக்ட். ஓகேயா? சுருங்க ஆரம்பிக்கிறது. ஓகே? ஸோ இதான் வந்து தேர்ட் ஒன். அடுத்தது வந்து வென்ட்ரிக்கல் டீபோலரைசேஷன் கம்ப்ளீட். ஸோ மேலே எல்லாம் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு, கீழே வந்து கம்ப்ளீட்டாக சுருங்கிடுச்சு. ஓகேயா? ஸோ இப்போ என்ன ஆகுது, திருப்பி வென்ட்ரிக்கல் ரீபோலரைசேஷன் பிகின்ஸ். இது சுருங்கி இங்கே இருக்கிற பிளட் அவ்வளோத்தையுமே வந்து அந்த பல்மினரி ஏட்ரி வழியாக, அயோட்டா வழியாக எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் அனுப்புது. அப்படி எல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் திருப்பி இது நார்மலைஸ் ஆகிடுது. ஓகே? வென்ட்ரிகுலர் ரீபோலரைசேஷன் கம்ப்ளீட். ஓகே? ஸோ டீபோலரைசேஷன்னா என்ன, ரீபோலரைசேஷன் என்னென்னு இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சுருக்கணுங்க. டீபோலரைசேஷன்னா ஸ்டார்டிங் டு கண்ட்ராக்ட், சுருங்க ஆரம்பிக்கிறது. ரீபோலரைசேஷன்னா பழைய நிலைமைக்கு திரும்புறது. ஓகேயா?
ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி டேப்லெட் காலம் மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்துக்கோங்க, டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன். ஸோ மூமெண்ட் ஆஃப் த செல் மெம்ப்ரெயின் பொட்டன்ஷியல் டு அ மோர் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ நம்ம இந்த இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த இதை பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ டீபோலரைசேஷன் இங்கே இருக்குது பாருங்கள் கீழே. டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன். டீபோலரைசேஷன்னா என்ன சொன்னோம், நம்ம மேலே இருக்கிற ஏதாவது ஒன்று சுருங்கிறது தான் வந்து டீபோலரைசேஷன். டீபோலரைசேஷன் ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹார்ட்டில் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற எல்லா பால்ஸுமே சோடியம் பால்ஸ், ஓகேயா, ப்ளூ கலரில். ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே பொட்டாசியம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூ கலரில் இருக்கிறது சோடியம், ரெட் கலர் இருக்கிறது பொட்டாசியம். இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது சோடியம் சேனல், ஓகே, இது வந்து சோடியம் சேனல். இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது வந்து பொட்டாசியம் சேனல். தட் மீன்ஸ் இந்த வயலட் கலர் இருக்குது. இந்த பர்பிள் கலரில் இருக்கிறது வந்து சோடியம் அண்ட் பொட்டாசியம் பம்ப், ஓகேயா. ஸோ இதுதான் வந்து நார்மலாக நடக்கிறது. ஸோ சோடியமில் வந்து இந்த நெகட்டிவ் இது இருக்குது, ஓகேயா. ஸோ இந்த பொட்டாசியமில் பாசிட்டிவ் இது இருக்குது. ஸோ எப்போ வந்து டீபோலரைசேஷன் ஆகுதோ இந்த சோடியம் வந்து பொட்டாசியம் சேனலுக்குள்ளே வருது, ஓகேயா. ஓகே, இங்கே இந்த சோடியம் சேனல் வந்து மூலயமா இந்த சோடியம் எல்லாமே இந்த பொட்டாசியம் இருக்கிற இடத்துல வருது, ஓகேயா. அந்த டைமில் என்ன ஆகுது, அந்த டைமில் வந்து இது எல்லாமே நெகட்டிவில் ஆயிடுது. தட் மீன்ஸ் சோடியம் எல்லாமே நெகட்டிவில் ஆயிடுது, பொட்டாசியம் எல்லாமே பாசிட்டிவில் ஆயிடுது. ஸோ நார்மலாகவே சோடியமில் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, பொட்டாசியமில் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. இது டீபோலரைசேஷன் ஆகும்போது என்ன ஆயிடுது, இந்த சோடியம் எல்லாமே நெகட்டிவாக மாறிடுது, பொட்டாசியம் எல்லாமே பாசிட்டிவாக மாறிடுது. நான் இது வந்து ஜஸ்ட் உங்களை எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் இதை வந்து சொல்லித்தரேன், நீங்கள் அப்படியே கவனிச்சுக்கோங்க, ஓகேயா. ஸோ அடுத்தது ரீபோலரைசேஷன் ஆகும்போது என்ன ஆயிடுது, இந்த சோடியம் எல்லாம் பொட்டாசியம் எல்லாம் சோடியம் இருக்கிற இடத்துக்கு போகுது, இந்த பொட்டாசியம் சேனல் வெளியே போகுது. அந்த டைமில் இந்த சோடியம் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து பாசிட்டிவாக மாறிடுது, இந்த பொட்டாசியம் இருக்கிற இடத்துல எல்லாம் நெகட்டிவாக மாறிடுது. அதுக்கப்புறமா சோடியம் பொட்டாசியம் அது எல்லாமே அந்தந்த இடத்துக்கு வந்து போயிடுது, ஓகேயா. ஸோ இந்த டைமில் நார்மலாக ஃபஸ்ட்டில் இருந்துற மாதிரியே எல்லாமே பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் அந்தந்த இடத்துல போயிடுது. ஸோ ஓகேயா, இதுதான் ஹார்ட்டில் வந்து நடக்கிறது. ஸோ இந்த டைமில் பார்க்கலாம். ஸோ டீபோலரைசேஷன் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறமா அதுவும் இந்த டீபோலரைசேஷன் என்ன சொன்னோம், கண்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகி அது ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட் போயிட்டு ஓவர்ஷூட் கரெக்டாக அந்த பாயிண்ட் எட்டுன உடனே என்ன ஆகிடும், திருப்பி எல்லாமே நார்மலாக ரீபோலரைசேஷன் ஆகுது. ரீபோலரைசேஷன் எல்லாமே நார்மலாக திரும்ப ரெஸ்டிங் ஸ்டேஜுக்கு ஆகுது. இதுவும் அந்த கண்ட்ராக்ட் ஆகி அந்த சுருங்கி அந்த விரிகிற நேரத்துக்குள்ளே 10 மில்லி செகண்ட்ஸ் இருக்குது. அதுதான் வந்து ரெஸ்டிங் பொட்டன்ஷியல். புரிஞ்சுதா? இப்போ இந்த ரெஸ்டிங் பொட்டன்ஷியல் தான் இது. இந்த ரெஸ்டிங் டைமில் வந்து சோடியம் எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜில் இருக்குது, பொட்டாசியம் எல்லாமே நெகட்டிவ் சார்ஜில் இருக்குது, அந்தந்த பிளேஸில் இருக்குது. இந்த டீபோலரைசேஷன், இந்த பம்ப் வந்து இந்த ஹார்ட் வந்து சுருங்கணும் அப்படின்னா என்ன ஆகணும், சோடியம் எல்லாமே பொட்டாசியம் இருக்கிற இடத்துக்கு சோடியம்ஸ் எல்லாமே வரணும், ஓகே. ரீபோலரைசேஷன் ஆகணும்னா என்ன ஆகணும், பொட்டாசியம் எல்லாம் சோடியம் இருக்கிற இடத்துக்கு வந்து போகணும், அது எல்லாமே ரெஸ்ட் ஆகணும். திருப்பி வந்து டீபோலரைசேஷன் ஆக இந்த ஃபேஸுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகணும்னா அந்தந்த இடத்துக்கு திருப்பி பேக்கில் வரணும், ஓகேயா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேயா. ஸோ இப்போ இந்த டேப்லெட் காலம் பார்க்கலாம். ஸோ டீபோலரைசேஷன், ரீபோலரைசேஷன், இது வந்து ஒரு 5 மார்க்கு கூட கேட்கலாம் உங்களுக்கு, இல்லை ஒரு 2 மார்க்குக்கு எப்படினாலும் கேட்கலாம். ஸோ டீபோலரைசேஷன், the movement of a cell membrane potential to more positive value. So மூமெண்ட் ஆகிற இடத்துல என்ன ஆகும், பாசிட்டிவ் வேல்யூ வந்து வரும். இதில் வந்து ரீபோலரைசேஷன் சேஞ்ச் இன் மெம்ப்ரெயின் பொட்டன்ஷியல் ரிட்டர்னிங் டு அ நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இதில் வந்து ரீபோலரைசேஷனில் என்ன ஆகுது, எல்லாமே நெகட்டிவ் வேல்யூவாக மாறுது. இதில் வந்து மூமெண்ட் ஆகிற இடத்துல வந்து எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக மாறுது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஸ். அடுத்தது இன்னர் மெம்ப்ரெயின் பிகம்ஸ் லெஸ் நெகட்டிவ். இது வந்து டர்ன்ஸ் இன்னர் மெம்ப்ரெயின் நெகட்டிவ். ஸோ இது வந்து இன்னர் மெம்ப்ரெயினை வந்து நெகட்டிவாக மாற்றுது, இது வந்து லெஸ் நெகட்டிவாக வந்து மாற்றுது. increases the membrane potential, இது வந்து decreases the membrane potential, restoring the resting membrane potential. ஸோ டீபோலரைசேஷனில் என்ன ஆகுது, increases the membrane potential. மெம்ப்ரெயினை வந்து சுருங்கிறதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது, எனர்ஜி தேவை, அப்படி தானே. எதையும் நம்ம வந்து இப்போ ஒரு பலூனே கையில் எடுத்துக்கோங்க, அதை ப்ரெஸ் பண்ணி அதை சுருக்கணுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி தேவை.
பட் அதை வந்து ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அது வந்து பழைய நிலைமைக்கு வரணும்னா அது வந்து நமக்கு ரொம்ப அதுக்கு வந்து இது தேவையில்லை, அதுக்கு வந்து எனர்ஜி தேவையில்லை. நம்ம கையை லேசாக விட்டாலே போதும், அது நார்மலாக அதோட பழைய நிலைமைக்கு திரும்பிடும். ஸோ அதுதான் வந்து இதில் போட்டிருக்கு. ஓகே, ஃபெசிலிட்டேட்ஸ் த ஃபயரிங் ஆஃப் அன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ இது வந்து எதுக்காக இந்த டீபோலரைசேஷன் நடக்குதுன்னா, ஸோ இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஃபெசிலிட்டேட் த ஃபயரிங் ஆஃப் அன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இந்த ஹார்ட் வந்து ஷ்ரிங்க் ஆகுது ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த டீபோலரைசேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வந்து எதுக்காக, ப்ரிவென்ட்ஸ் த ஃபயரிங் ஆஃப் அன் ஆக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ சுருங்கும் போது நமக்கு வந்து ஆக்ஷன் அங்கே ஒரு எனர்ஜி தேவைப்படுது. பட் நமக்கு வந்து அது வந்து ரெஸ்ட் ஆகும்போது, தட் மீன்ஸ் அது வந்து விரியும் போது அதுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. ஸோ அது வந்து அது வந்து நடக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணுது. ஓகேயா, இந்த ஃபயரிங் தட் மீன்ஸ் இந்த எஸ்ஏ நோட், இனி அதை பற்றி பார்ப்போம் நம்ம. அப்போ நான் இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, caused by the opening of sodium channel. ஸோ இந்த சோடியம் சேனல் ஓப்பன் ஆகிறதுனால இந்த டீபோலரைசேஷன் நடக்குது. ஸோ caused by the closing of the sodium channels and opening of the potassium ion channel. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுது, பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆகுது, இங்கே வந்து சோடியம் சேனல். தட் மீன்ஸ் டீபோலரைசேஷனில் சோடியம் சேனல், ரீபோலரைசேஷனில் பொட்டாசியம் சேனல். Results in stimulating effector organs such as muscular contraction. So muscles contract. So heartல இருக்கிற muscles contract. இதோட ரிசல்ட்னால muscles எல்லாமே contract ஆகுது. Does not result in the stimulator of an effector organ. ஸோ இதனால எந்த ஒரு எஃபெக்டர் எதுவும் நடக்கிறதில்ல, ஜஸ்ட் அது வந்து நார்மல் நிலைமைக்கு திரும்பி வருது. ஸோ இதனால எந்த கண்ட்ராக்ஷனும் இதில் வந்து நடக்கலை. ஓகேயா, ஸோ இதுதான் டீபோலரைசேஷன் அண்ட் ரீபோலரைசேஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதை பற்றி பார்ப்போம். இதை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு நான் ரீபோலரைசேஷன் டீபோலரைசேஷன் இங்கே நிறைய வேர்ட்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்களா அங்கங்கே இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சைனோஏட்ரியல் நோட். ஓகேயா, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய தட் மீன்ஸ் நம்மளோட கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட்டோட மெயின் டாபிக்குள்ளே நம்ம வந்து வந்திருக்கோம். ஓகே, ஸோ ஹார்ட்டில் வந்து எஸ்ஏ நோடுன்னு ஒன்று இருக்குது, ஏவி நோடுன்னு ஒன்று இருக்குது. ஓகேயா, இந்த எஸ்ஏ நோட் திஸ் இஸ் த மெயின் திங் இன் த கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். த எஸ்ஏ நோட் இஸ் அ ஸ்பெஷலைஸ்ட் செல்ஸ் which lies in the wall of the right atrium near the opening of the superior vena cava. ஸோ superior vena cava ஓப்பன் ஆகிற இடத்துல ரைட் சைடில் வந்து இந்த ரைட் ஏட்ரியமில் நீங்கள் இந்த எஸ்ஏ நோடை வந்து பார்க்கலாம். The sinoatrial cells generates regular impulse. ஸோ இந்த செல்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக இம்பல்ஸ்னால் ஒரு கண்ட்ராக்ஷன் ஒரு ரெகுலராகவே ஒரு எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி அந்த எஸ்ஏ நோடு வந்து கொடுத்துட்டே இருக்கும். They discharge electrical impulses regularly which is between 60 to 80 times a minute. ஒரு மினிட்டில் 60லேருந்து 80 டைம் வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் மசில்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ராக்ட் ஆகுது. எதுக்காக, டீபோலரைசேஷன் என்ன சொன்னோம், நம்மளோட மசில் வந்து கண்ட்ராக்ட் ஆகுது, சுருங்குது, அந்த டைமில் நடக்குது. ஓகேயா, திஸ் டீபோலரைசேஷன் என்ன சொன்னோம், மசில் கண்ட்ராக்ஷன். ஓகே, இஸ் ஃபாலோட் பை த ரெக்கவரி ஆகுறதுன்னு நான் சொன்னேன், ரீபோலரைசேஷன், திருப்பின் பழைய நிலைமைக்கு திரும்புறது ரீபோலரைசேஷன். பட் இமீடியட்லி தேர் இன்ஸ்டெபிலிட்டி லீட்ஸ் தெம் டு டிஸ்சார்ஜ் அகெயின் செட்டிங் த ஹார்ட் ரேட். ஸோ என்ன ஆகுது, இந்த டீபோலரைசேஷன் தட் மீன்ஸ் சுருங்கி விரிகிற நேரத்தில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, டக்குன்னு சுருங்கி நம்ம நினைக்கிறத விட மில்லி செகண்ட்ஸில் தானே எல்லாம் நடக்குது. ஸோ அதனால ஒரு இன்ஸ்டெபிலிட்டி, அதால் வந்து ஒரு டக்குன்னு ஸ்டேபிளாகி ஒரு நிலைமைக்கு வர முடியாது. அந்த டைமில் என்ன ஆகும், இட் லீட்ஸ் தெம் டு டிஸ்சார்ஜ் அகெயின், எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டே தான் வந்து இருக்குமா இந்த எஸ்ஏ நோட்டில். ஓகே, த எஸ்ஏ நோட் இஸ் கால்ட் த பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். இது வந்து 1 வேர்ட் 2 மார்க் எதுலனாலும் கேட்கலாம். எஸ்ஏ நோட் இஸ் கால்ட் த பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட். இந்த எஸ்ஏ நோடுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்மளோட ஹார்ட் வந்து பீட் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆயிரும். ஓகே, ஸோ இட் இஸ் த பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட் பிகாஸ் த எஸ்ஏ நோட் டிஸ்சார்ஜஸ் faster than any other part of the heart. It normally sets the heart rate. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹார்ட்டை ரேட்டை செட் பண்ணணும்னா அதுக்கு மெயின் காரணம் இந்த எஸ்ஏ நோட் தான். இது வந்து ஹார்ட்டை வந்து பீட் பண்ண வைக்கிற மாதிரி வேறு எதாலையும் வந்து பீட் பண்ண வைக்க முடியாது. ஓகே, the rapid firing of the SA node triggers atrial contraction. ஸோ ஏட்ரியம் வந்து கண்ட்ராக்ட் ஆகணும்னா இது வந்து ரேப்பிடாக வந்து ஃபயரிங் மீன்ஸ் நீங்கள் கன்லேருந்து எப்படி புல்லட்ஸ் வந்து ஃபயர் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி டக்குன்னு அது வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் அபவுட் தி SA நோட். ஓகே, ஸோ அடுத்தது வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட் ஆர் ஏவி நோட். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்குல்ல, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். In the wall of atrial septum
ஏட்ரியல் செப்டம். ஏட்ரியம்னா உங்களுக்கு தெரியும், மேலே இருக்குது ஏட்ரியல். செப்டம்னா ரெண்டையும் பிரிக்கிற இடத்துல. செப்டம்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெண்டு இதை பிரிக்கிறது பேர் தான் செப்டம். ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் செப்டம் ஏட்ரியமை பிரிக்கிறது தான் இந்த செப்டம். ஓகே, ஸோ அதுதான் செப்டம். In the wall of the atrial septum, AV node is situated, which is a small mass of neuromuscular tissue. Okay, it's just a neuromuscular tissue தான் இது. Okay, the AV node transmits the electrical signals from the atria into the ventricles merely. ஸோ இது என்ன தான் பண்ணுது, ஜஸ்ட் டிரான்ஸ்மிட் தான் பண்ணுது. இங்கேருந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் இங்கே வாங்கிக்குது, அங்கேருந்து வாங்கிட்டு அது மற்ற பார்ட்ஸுக்கு வந்து அது வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஓகேயா, there is a delay when the AV node passes the electrical signals. ஒரு சின்ன டிலே இருக்குது AV node வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை பாஸ் பண்ணும்போது. the electrical signals take 0.1 second to pass through into ventricles. ஸோ இது வந்து வென்ட்ரிக்கல்ஸ்குள்ளெல்லாம் போய் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதான்னு ஒரு டிலே இருக்கும். 0.1 செகண்ட் ஒரு டிலே இருக்குது. 0.1 ஈவன் இட் மேட்டர்ஸ். ஓகேயா, இந்த ஒரு டிலே கூட வந்து மேட்டர் ஆகுது நீங்கள் வந்து ஹார்ட்டோட ரேட்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு அந்த டைம்லலாம். ஓகே, திஸ் டிலே allows the atria to finish contracting before the ventricles start contraction. இந்த ஒரு சின்ன டிலே இது வந்து இங்கே எல்லாத்தையும் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆயிரும், இந்த ஏட்ரியம் வந்து சுருங்கி திருப்பி பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிடுது. இப்போ வாசிங்க, திஸ் டிலே அலவுஸ் த ஏட்ரியா டு ஃபினிஷ் கண்ட்ராக்டிங் பிஃபோர் த வென்ட்ரிக்கல்ஸ் ஸ்டார்ட் கண்ட்ராக்ஷன். ஸோ இது வந்து இங்கே போய் எல்லா இடத்துலையும் பரவுறதுக்கு முன்னாடியே இந்த ஏட்ரியம் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஒரு இது ஃபோட்டோ பார்த்தோம்ல நம்ம. ஓகே, சாரி, இங்கே பார்த்தோம்ல, இதெல்லாம் இது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த ஏவி நோடுக்கு வந்து கீழே எல்லாம் போகிறதுக்குள்ளேயே இது ஃபுல்லாக வந்து கண்ட்ராக்ட் ஆகி முடிச்சிருந்து. ஓகேயா, ஸோ எஸ்ஏ நோடு இங்கே இருக்குது, ஏவி நோடு இங்கே இருக்குது. எஸ்ஏ நோட்லேருந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் வந்து இந்த ஏவி நோடுக்கு வந்து இந்த ஏவி நோட்லேருந்து எல்லா இடத்துக்கும் போகிறதுக்குள்ளேயே ஏட்ரியம் வந்து ஃபுல்லாக கண்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சிருது. அதுதான் அதில் வந்து மீன் பண்ணியிருக்கு. ஓகேயா, the AV node is secondary pacemaker. So pacemaker of the heart வந்து இந்த SA node தான். But secondary pacemaker இது இல்லாத பட்சத்தில் secondary pacemaker வந்து AV node. When there is a problem with the SA node or when there is a problem in the transmission of impulses from the atria. So எப்போ வந்து இது வந்து secondary pacemaker ஆகும்னா இந்த SA நோடில் ஏதாவது ப்ராப்ளம் வருது, இல்லை ஏதாவது டிரான்ஸ்மிஷனில் ப்ராப்ளம் இருக்குது, அந்த டைமில் வந்து இந்த AV நோடு வந்து secondary pacemaker ஆகும். ஓகே, the intrinsic firing rate of AV node is slower than the SA node. ஸோ SA நோட கம்பேர் பண்ணும்போது AV நோடு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து ஃபயர் பண்ணும். ஸோ AV நோடு வந்து 40 to 60 ஃபயரிங் ரேட் per minute, SA நோடு வந்து 60 to 80. ஸோ இது வந்து 60 to 80, இது வந்து 40 to 60. ஓகே, ஜஸ்ட் அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து ஃபயரிங் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது வந்து ஏட்ரியோவென்ட்ரிகுலர் பண்டில் ஆர் பண்டில் ஆஃப் ஹிஸ். ஸோ இதில் வந்து பண்டில் ஆஃப் ஹிஸ்னால் வந்து இதுதான். ஓகேயா, ஸோ இதை பற்றி நம்ம வந்து பண்டில் பிரான்ச் இது வந்து எப்படினாலும் சொல்லலாம். bundle of his or atrioventricular bundle இதை பற்றி பார்க்கலாம். The bundle of his is a mass of specialized fibers which originates from the AV node. ஸோ இந்த AV நோட்லேருந்து ஃபார்ம் ஆகிறது தான் இந்த bundle of his or bundle branch எதனாலும் சொல்லலாம். The AV node crosses the fibrous ring which separates the atria and the ventricles and then crosses at the upper end of the ventricular septum and divides into right and the left bundle branches. ஸோ இது என்ன ஆகுது, இங்கேருந்து வந்து இந்த ஏவி நோட்லேருந்து வந்து ஸோ இங்கேருந்து ரைட் வென்ட்ரிகுலர் பண்டில், லெஃப்ட் வென்ட்ரிகுலர் பண்டில் ரெண்டாக வந்து பிரியுது. ஓகே, ரெண்டு வென்ட்ரிக்கல்லையும் ஒன்று ஒன்றா பிரியுது. So the branches break up into fine fibers called Purkinjee fibers. ஸோ இந்த பிரான்ச்லேருந்து குட்டி குட்டியாக நர்வ்ஸ் மாதிரி பார்க்குறீங்கல்ல, இதுக்கு பேர் தான் Purkinjee fibers. ஸோ இது வந்து இந்த பண்டில் பிரான்ச்லேருந்து பிரியுது. ஓகே, ரைட் அண்ட் லெஃப்ட் பண்டில் பிரான்ச்லேருந்து வந்து பிரியுது. The electrical impulses from the AV node are transmitted to the AV bundle and the bundle branches and the Purkinjee fibers to the apex of the myocardium
from which the waves of the ventricle contraction begins, then moves upwards and outwards, which pump the blood to the pulmonary artery and the aorta. ஸோ என்ன ஆகுது, இங்கேருந்து நேராக இங்கே வந்து இந்த நர்வ் ஃபைபர்ஸ் மூலயமா வந்து இங்கெல்லாம் கண்ட்ராக்ட் ஆகும்போது தான் என்ன ஆகும், இங்கே இருக்கிற பிளட் வந்து பல்மனரி ஆர்ட்ரி வழியாக வெளியே போகுது, இங்கே இருக்கிற பிளட் வந்து அயோட்டா வெளியே போகுது. ஸோ இங்கேருந்து இங்கே வந்து ட்ராவல் ஆகி வருது. ஸோ இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் அண்ட் த Purkinjee fibers ஆர் ஆல்சோ பிளேயிங் அ மேஜர் ரோல் எதுக்காக டிரான்ஸ்மிட்டிங் எல்லா இடத்துக்கும் பிளட்டு போகிறதுக்கு இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் பாடியில் வந்து லங்ஸுக்கு இது பியூரிஃபிகேஷனுக்கு போகிற பிளட் ஆகட்டும், இல்லை பாடிக்கு எல்லா பார்ட்ஸ்லேயும் போகிற பிளட் ஆகட்டும், அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து ரீச் ஆக முடியும். ஓகேயா? ஸோ அடுத்தது வந்து நர்வ் சப்ளை டு த ஹார்ட். வி ஆர் கமிங் டு த எண்ட் ஆஃப் த டாபிக். நர்வ் சப்ளை டு த ஹார்ட்டுக்கு வந்து நர்வ் சப்ளை இருக்குன்னு பார்த்தோம். நம்ம பேராசிம்பத்தட்டிக் அந்த சிம்பத்தட்டிக் நர்வ் சப்ளை இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த டயக்ராம்லேயே பார்த்தா இருக்கும் தெரியல, ஹார்ட்டுக்கு சிம்பத்தட்டிக் அந்த பேராசிம்பத்தட்டிக் இருக்குது. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். The heart is having an influence by the autonomic nerves, the sympathetic and the parasympathetic, which originates in the cardiovascular center in the medulla oblongata. ஸோ நம்ம பிரெயினில் வந்து மெடுலா ஒப்ளங்கேட்டா அந்த இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து வந்து அந்த இடத்துலேருந்து தான் நம்மளோட சிம்பத்தட்டிக் அந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதில் த வேகஸ் நர்வ் விச் இஸ் த பேராசிம்பத்தட்டிக் நர்வ், வேகஸ் நர்வ் தான் வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வ், சப்ளைஸ் மெயின்லி த SA and the AV node and the atrial muscles. ஸோ SA node, AV node, atrial musclesக்கு எல்லாமே சப்ளை பண்ணுறது யார் தான், இந்த வேகஸ் நர்வ் தான் வந்து சப்ளை பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து சப்ளை பண்ணுது. The vagal stimulation reduces the rate, the force of the heartbeat and the rate at which the impulses produce. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் தான், நம்மளோட வேகஸ் நர்வ். அது வேகல் ஸ்டிமுலேஷன், அதுலேருந்து வர ஸ்டிமுலேஷன் வந்து வேகஸ் ஸ்டிமுலேஷன் வந்து சொல்லுவோம். ஓகேயா? The sympathetic nerve supply the myocardium of the atria and the ventricle, the SA nodes. The stimulation of the sympathetic nerves increases the rate and force of the heartbeat. ஸோ சிம்பத்தட்டிக்னா எப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் எப்போ தேவைப்படும்னா, நம்ம வந்து நான் சொன்னேன் ஃப்ரைட் ரியாக்ஷன். ஸோ நம்ம வந்து எப்போ வந்து பயப்படுறோமோ, இல்லாட்டி நம்ம ஏதாவது நம்மளோட டாக் வந்து நம்மளை துரத்திட்டு வருது, அந்த டைமில் ஓடணும், நமக்கு வந்து பயங்கரமாக நமக்கு வந்து இம்பல்ஸ் வந்து தேவைப்படுது. அந்த டைமில் எல்லாம் என்ன ஆகும், நம்மளோட ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஏதாவது ரொம்ப படப்படான்னு இருக்கும், நமக்கு ஏதாவது டென்ஷன் ஆகுது, அந்த டைமில் எல்லாம் என்ன ஆகும், நம்மளுடைய ஆக்சலரேஷன் ஆஃப் த ஹார்ட் பீட், தட் மீன் ஹார்ட் பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன் சிம்பத்தட்டிக் டைமில். பேராசிம்பத்தட்டிக் நார்மலாக இருக்கிற டைம். ஸோ ஸ்லோஸ் த ஹார்ட் பீட், நார்மலாக ஸ்டெபிலைஸ்டாக வச்சுக்கணும். தூங்கும்போது எதுவுமே நம்மளை வந்து இனிஷியேட்டே பண்ண வேண்டாம், அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கோம். ஸோ அது வந்து பேராசிம்பத்தட்டிக் டைமில். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் த நர்வ் சப்ளை. வேகஸ் நர்வ் இஸ் த நர்வ் சப்ளை டு த ஹார்ட். ஓகேயா? ஸோ we are coming to the end of the topic. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து conducting system of the heart, the SA node, the AV node, the bundle of his, the Purkinjee fibers பற்றி பார்த்தோம். இந்த கடைசியாக நம்ம nerve supply of the heart பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இனி வர டாப்பிக்கில் வந்து வந்து எப்படி வந்து நம்மளோட ECG இன்டர்பிரிட்டேஷன் அதை பற்றியெல்லாம் நம்ம வந்து கிளியராக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.